Hi friends, welcome to Sham's Pantry. நம்ம இப்போ குலோப் ஜாமுன் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஜீரா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இந்த பவுலில் 2 பவுல் அளவு தண்ணி ஊற்றுறேன். அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு நான் சுகர் சேர்க்குறேன். சுகர் நல்லா தண்ணியில் கரைஞ்சா போதும். நல்லா கரையை விட்டுருங்க. குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஜீரா கம்பி பதத்துக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சுகர் அதில் கரைஞ்சா போதும். சுகர் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் நான் 2 ஏலக்காய் பொடி பண்ணது தூவிடுறேன். இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்க்குறேன். இப்போது ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு தனியாக பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த பவுலில் நான் 1.5 பவுல் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அதே பவுலில் 3/4 பவுலுக்கு மைதா எடுத்திருக்கேன். 1/4 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் மீடியம் ஹீட்டில். ஒரு பவுலில் மில்க் பவுடரை நம்ம ஆட் பண்ணிடலாம். மைதாவும் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம பால் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். குலோப் ஜாமுனுக்கு நல்லா சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைய வேண்டாம். சாஃப்டாக நம்ம பிசைஞ்சால் போதும். இது போல் சின்ன சின்ன பாலாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸ்டவ் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு ஸ்லோலியே இதை ஃப்ரை பண்ணணும். இது நம்ம கரண்டி விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது ஃப்ரை ஈவனாக கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் குலோப் ஜாமுன் எல்லா சைடும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். பாருங்க, எல்லா சைடும் ஒரே அளவுக்கு கலர் இருக்குது. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஜீரா நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கோம். அந்த ஜீராவில் நம்ம இப்போ ஃப்ரை பண்ண குலோப் ஜாமுன் எல்லாம் போட்டுடலாம். குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.